துர்கா, ஏய் துர்கா, துர்கா, எங்க போனா இவ? துர்கா அக்கா, என்னக்கா காலங்காத்தால எதுக்கு அந்த சிரிக்கை கூப்பிட்டு இருக்க? தெருவுல கிடந்தவ மாட மாளிகைக்கு வந்ததும் பகுமானமா இருக்கணும்னு நினைச்சா விட்டுருவேனா? ஏ துர்கா, அம்மா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தோ வந்துட்டேம்மா. அம்மா என்ன உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு தனியா கூப்பிடணுமா? ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டீங்களோ? இல்லம்மா, அது வந்து ஆமா, இப்ப சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க போக போற? சீமையிலே இல்லாத பேரழகி நான் தானு. உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரிங்கம்மா. ஆமா, எப்ப சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போற? அம்மா, காய்கறி எதுவும் இல்ல, அத வாங்கிட்டு வந்தா உடனே ஆரம்பிக்கிறேம்மா. யார் யாருக்கு என்ன சமைக்கணும்னு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அப்புறம் அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு பேந்த பேந்த வந்து நிக்க கூடாது. சொல்லுங்கம்மா. பெரியவருக்கு மீன் குழம்பு வச்சிரு, கடல் மீன் தான் வாங்கணும். நீ பாட்டுக்கு குளம் குட்டையில பிடிக்கிறது எல்லாம் வாங்கிறாத. சின்னவருக்கு கோழி குழம்பு வச்சிரு, அதுவும் நாட்டு கோழி குழம்பு தான். அர்ஜுனுக்கு நல்லி எலும்பு சூப்பு வச்சிரு. மத்தவங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பாரு, பிஞ்சு வெண்டைக்காய் கார குழம்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மஞ்சள் கம்மியா போட்டு மோர் குழம்பு, மிளகு ரசம், பருப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், புதினா சட்னி, மோர் மிளகா, அப்புறம் அப்பளம். இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ சாப்பிட்டுக்குவாங்க. வீணாவுக்கு பூண்டு வெங்காயம் ஆகாது, அதனால அவளுக்கு தனியா கீரை மசியல் பண்ணி வச்சிரு. தொட்டுக்க சேனக்கிழங்க பொரிச்சு கொடுத்துரு. ஏய், என்ன மண்டையில நல்லா வாங்கிக்கிட்டியா? பண்ணிடுறேம்மா. நான் சொன்னதெல்லாம் எல்லாரும் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். அதனால மார்க்கெட்டுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். போ. சரிம்மா. அக்கா, என்னக்கா நம்ம வீட்ல விருந்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு ஐட்டம் பண்ண சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இன்னைக்கு வீட்ல இவ மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் நான் லீவ் சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்னா ஒண்ணு இல்லாத இந்த விளங்காதவளுக்கு ஜமீன் வீட்டு மருமகங்கிற எண்ணம் அவ மனசுல துளி கூட வரக்கூடாது. அதுக்குதான் இப்படி எல்லாம். அக்கா, எடுத்த உடனே டாப் கியர்ல போறீங்க. தாங்குவாளா இவ? தாங்க கூடாதுன்னு தானே இப்படி பண்றேன். நான் படுத்துற பாட்டுல ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு நொந்து நொந்து சாகணும். துண்ட காணோம் துணிய காணோன்னு சொல்லாம கொள்ளாம ஓடணும். ஓட வைக்கிறேன்.